ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 4 எபிசோட் 80 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே கோனாகாவை காட்டுவாங்க. நமக்கே நல்லா தெரியும், நம்ம கூட இருக்கவங்களோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களோ இறந்துட்டாங்க இல்லை இறக்குற நிலமையில இருக்காங்கன்னா அந்த நாளோட கிளைமேட்டே அவ்வளோ மோசமாக இருக்கும். அன்னைக்கு ஏதோ ஒரு கெட்ட சகனம் நமக்கு கண்டிப்பாக நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும். அந்த மாதிரி தான் மொத்த கோனாகாவுமே இருக்கும். வில்லா ஃபயரை காட்டுவாங்க. அப்படியே தேர்ட் ஹொக்காகேவோட ஸ்டோன் ஃபேஸையும் காட்டுவாங்க. இதுக்கப்புறமா குரனாய் வீட்டில் அந்த ஃப்ளவர் விழுந்துச்சியா அதை காட்டுவாங்க. குரனாய் அந்த பூவனாவது எடுக்கலான்ட்டு போவாங்க. அடிக்கிற பலத்த காத்துல அந்த பூ அவங்களோட கைக்கும் கூட கிடைக்காது. ஆசுமா அப்படின்பாங்க. ஆசுமாவை காட்டுவாங்க. அவரோட உயிர் போயிருக்கும். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஷிகமாரு ஆசுமாவை நோக்கி ஓடி வருவான். கால் தட்டி விட்டு கீழே விழுந்துருவான். இந்த இடத்துல லாஸ்ட் வேர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஷிகமாரு ஆசுமான்ட்டு பாப்பான். ஈடான் ஆசுமாவோட உயிர் போகவும் அவனோட நார்மல் ஸ்டேட்டுக்கு வருவான். நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், உனக்கு எப்படின்னு சொல்லி கேட்பான் ஈடான் காக்குசு கிட்ட. ஒரே நிமிஷம் இரு அப்படின்ட்டு காக்குசு கொட்டட்சு அப்புறம் ஈசுமோவோட கழுத்து பயங்கரமா நெரிப்பான். கொட்டட்சு ஈசுமோ ரெண்டு பேருமே கடுப்பாவாங்க. ஷிகமாரு கோவம் தாங்க முடியாம இதுக்கு நான் அவங்கள சும்மா விட போறதா இல்ல அப்படின்ட்டு ஓடி வருவான். ஈசுமோவோட சேர்த்து ஷிகமாரு அடிப்பான். யோசிச்சு பாருங்க, ஷிகமாரு அவனோட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணதே அவன் சென்சேவான ஆசுமா கூட தான். அவன் இந்த அளவுக்கு அதிகப்படியே ஸ்ட்ராட்டஜியோட அனலைஸ் பண்றதுக்கான காரணமும் ஆசுமா இவன் வந்து சண்டை போடுறதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான், சோம்பேறியா இருக்கான், அதனால இவனை வேற வகையில பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இந்த ஷோகிங்கிற விளையாட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவனோட அந்த ஸ்ட்ராட்டஜி பவருங்கிறத வெளியே கொண்டு வந்திருப்பாரு. ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, எல்லாத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸும் ஒரு மாதிரி இருக்கும். ஒருத்தன் குரங்கு மாதிரி இருப்பான், ஒருத்தன் மீன் மாதிரி இருப்பான், ஒருத்தன் சிங்கம் மாதிரி இருப்பான். எல்லாத்தையுமே நீந்த வைக்கவும் முடியாது, எல்லாத்தையுமே மரமேற வைக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அவங்களுக்கு தனிப்பட்ட கேரக்டரிஸ்டிக் இருக்கு, அதுபடி அவங்க போறதுக்கு விடுங்கன்னு. ஆசுமா அப்படிதான் ஷிகமாருவை உருவாக்கி இருப்பாரு. இன்ஃபேக்ட் கிளைமிங் சில்வர் இங்க வேலைக்கு ஆகாதுன்னு ஷிகமாரு சொல்லும் போது கூட அப்படிப்பட்ட தியாகம் பண்ற பீஸாலாம் நான் இருக்க மாட்டேன், ஆஃப்டர் ஆல் நீ தான் என் கூட இருக்கிய அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யோசிச்சு பாருங்க அவரோட ஸ்டூடெண்ட் மேல அவர் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாருன்னு. அது எல்லாமே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்குள்ள உடஞ்ச மாதிரி இருக்கும். காக்குசு பயங்கரமா கழுத்து நெரிப்பான். கொட்டட்சு அவனோட வெப்பனை கீழே போட்டுருவான். ஷிகமாரு அவனால எதுவுமே பண்ண முடியலங்கிற கடுப்புல இருப்பான். அவன் மேல ஒரு இறகு விழுகும். பார்த்தா ஏகப்பட்ட காக்காயா இருக்கும். அவோபா ஸ்கேட்டரிங் க்ரோஜுட்சுவை பண்ணிருப்பான். இந்த ஒரு விஷயத்தை வச்சு என்ன எங்களை தடுக்கலான்னு பாக்குறேன்ட்டு ஹீடான் சண்டை போடுவதற்கு ட்ரை பண்ணுவான். காக்குசுவை நோக்கி பிளாக் ராட் வரும். அதை பார்த்தோன்னே எஸ்கேப் ஆயிருவான். சோஜியும் ஈனோவும் இங்க வந்திருப்பாங்க. ஹெல்ப் பண்றதுக்கு வந்திருக்கோம் அப்படின்பா ஈனோ. முதல்ல ஷிகமாருவோ எங்கேயாவது பாதுகாப்பா இருக்கவே அப்படின்பா ஈசுமோ. சரின்பா. இதுக்கப்புறமா சோஜி மேல போவான். அவோபா அவனோட ஜுட்சுவை பண்ணிட்டு இருப்பான். உன்னோட கார்டை மட்டும் டவுன் பண்ணிடாத அப்படின்னு வார்னிங் கொடுப்பாரு அவோபா. காக்குசுவும் ஈடானோ ரொம்ப தூரத்துக்கு பின்னாடி போவாங்க. இவங்களோட பேக்கப் வந்துருச்சா அப்படின்னு பாப்பான் ஈடான். நீ ஓகேவான்னு சொல்லி ராய்டோ கொட்டட்சு கிட்ட கேட்கவும் முதல் கேப்டன் ஆசுமாக்கு என்னாச்சுன்னு பாருங்கன்பா. சோஜி கேப்டன் ஆசுமான்ட்டு கத்துவான். ஷிகமாரு இதய துடிப்பு இருக்கு இல்லையான்னு சொல்லி பாப்பான். அந்த இதய துடிப்பு கம்மியாயிட்டே தான் இருக்கு, இருந்தாலும் துடிக்குது. சோஜி ஆசுமாவை தூக்கிட்டு லீஃப் ஹாஸ்பிட்டலுக்கு போ. ஈனோ நீயும் அவன் கூட போ. முடிஞ்ச அளவுக்கு உன்னோட மெடிக்கல் நிஞ்சுட்சுவை யூஸ் பண்ணு, கிளம்புங்கன்னு ஷிகமாரு சொல்லும் போது காக்குசு இங்க வந்துருவான். என்னோட பவுண்டியை நான் விட்டு கொடுக்க போறதா இல்லைன்பா. செம கடுப்பாவான் ஷிகமாரு. அவபா இவனை நான் பாத்துக்கிறேன், நீங்க ஆசுமாவை தூக்கிட்டு போங்கன்னு சண்டை போட ஆரம்பிச்சிருவான். இதுக்கப்புறமா ஹீடான் கிட்ட காட்டுவாங்க, எவ்வளவு வேணா கஷ்டப்பட்டுக்கங்க, ஆனா கடைசியில உங்களை கடவுளுக்கு பலியாக்கிடுவேன் அப்படின்பா. ஹீடான் ரொம்ப நாளா வெயிட் பண்ண முடியாது, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லுவான் காக்குசு கிட்ட. இதுக்கப்புறமா ரைன் வில்லேஜ்ல காட்டுவாங்க. பெயினை ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் காட்டுவாங்க. டூ டைல்ஸ் நம்ம சீல் பண்ணி ஆகணும், இதுதான் இப்போதைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இவங்களை கூப்பிடுவான். நான் சொன்னனே சீக்கிரம் வா அப்படின்பா ஹீடான். வாய மூடுறா ஹீடான் அப்படின்பா காக்குசு. அவங்க யார் கூடயாவது பேசுறாங்களா என்ன அப்படின்னு திங்க் பண்ணுவான் ஷிகமாரு. சீக்கிரமே திரும்பி வருவோம், தயாரா இருந்துக்கங்க அப்படின்பா காக்குசு. எவ்வளவு தொல்லையா இருக்காங்க அப்படின்னு பெயின் திங்க் பண்ணுவான். இதுக்கப்புறமா காக்குசு என்ன ஹீடான் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், யாரா அந்த லீடரு, அடுத்த தடவை அவனதான் சபிக்கணும் அப்படின்பா. யாரா இவனுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆசுமா வாயில இருந்து ரத்தம் வரும். 3 பேருமே சென்சே அப்படின்பாங்க. ஷிகமாரு ஈனோ அண்ட் சோஜி கிட்ட ஆசுமாவை சீக்கிரம் கூட்டிட்டு போங்க அப்படின்பா. ஹீடான் பயங்கரமா கடுப்பேத்துவான், எப்படி அவன் சாகதான் போறான் அப்படின்னு. அப்புறம் பார்க்கலாம் தோத்தாங்கோலிகளா அப்படின்ட்டு கிளம்பிடுவான். ஷிகமாரு ஈனோ சோஜி சீக்கிரம் அப்படின்னு கத்துவான். ஃபர்ஸ்ட் நான் என்னோட மெடிக்கல் நிஞ்சுட்சுவை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்பா ஈனோ. வேணான்றுவாரு ஆசுமா. 3 பேருமே பயங்கரமா ஷாக் ஆவாங்க. இது முடிஞ்சு என்னால அதை உணர முடியுது, கூடி சீக்கிரமே அது உங்களுக்கும் புரிஞ்சிடும் அப்படின்பாரு ஆசுமா. ஷிகமாரு வாய மூடுங்க அப்படின்னு
அப்படின்ட்டு ஈனோவை கூப்பிடுவான். அவளோட மெடிக்கல் நிஞ்சுட்சுவை யூஸ் பண்ணுவா. சோஜி ஈனோன்ட்டு பாப்பான். அவ ஒவ்வொரு இடமா காயம் பட்டிருக்கத பார்த்துட்டு மொத்தம் 4 வைட்டல் பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு ரொம்பவுமே பேடா ஃபீல் பண்ணுவா. எல்லாருமே ஆசுமா கிட்ட வந்திருப்பாங்க. வானமே இருள் சூழ்ந்திருக்கும். ஈனோ இதுக்கப்புறமும் என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு திங்க் பண்ணுவா. ஷிகமாருக்கு அது புரிஞ்சிடும். ஆசுமா லார்ட் தேர்ட் என்கிட்ட என்ன சொல்ல வந்தாருன்னு எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்ட்டு கடைசி வார்த்தைகளை ஷேர் பண்ணணும்னு நினைப்பாரு. ஷிகமாரு ஈனோ சோஜி கிட்ட பேசுறத நிறுத்துங்க சென்சே அப்படின்பா சோஜி. ஷிகமாரு சோஜியை ஸ்டாப் பண்ணிட்டு ஈனோவையும் இந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ண சொல்லுவான். ஆசுமா சென்சே நம்ம கிட்ட என்ன சொல்ல வராருங்கிறத நல்லா தெளிவா கேட்டுக்கங்க அப்படின்பா. ஆசுமா ஈனோவை கூப்பிட்டு எப்பவுமே நீ பாஸ் ஓட்ட நடந்துக்குவ, ஆனா கொஞ்சம் இவங்களை டிபெண்ட் ஆகிதான் இருப்ப. ஷிகமாருவும் சோஜியும் கொஞ்சம் வினோதமானவனுங்க, அவனுங்களை பாத்துக்க. அதே மாதிரி சக்குரா கிட்டையும் தோத்துறாத, நிஞ்சுட்சுலையும் சரி காதல்லையும் சரி அப்படின்னு ஆசுமா சொல்லிட்டு இருக்கும் போதே ஈனோ அழுதுருவா. இதுக்கப்புறமா ஆசுமா சோஜியை கூப்பிட்டு சொந்த காம்ரேட்ஸை அவ்வளோ கைண்டா பாத்துக்குவ, நீ ஒரு நல்ல மனுஷன் சோஜி. இன்னைக்கு வேணா நீ இப்படி இருக்கலாம், ஒரு நாள் கண்டிப்பா எல்லா ஷினோபிஸை விட நீ பெரிய ஆளா இருப்ப, உனக்கு கொஞ்சம் கான்பிடன்ட் மட்டும் தான் தேவை அப்படின்பாரு. சரின்பா சோஜி அழுதுகிட்டே. ஆசுமா அதே மாதிரி கொஞ்சம் டயட்லயும் இரு அப்படின்பாரு. அது கஷ்டமா இருந்தாலும் என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன் அப்படின்பா சோஜி. கடைசியா ஷிகமாருவை கூப்பிடுவாரு. நீ ரொம்பவுமே ஷார்ப்பான ஆளு, அதுன்னு மட்டும் இல்லாம ஷினோபியா உள்ளுணர்வு உள்ளவன், ஒக்காகே ஆகிறதுக்கான தகுதி உள்ளவன். என்ன எந்த வேலை கிடைச்சாலும் பாட்டா டிராகன் சொல்றதை மட்டும் நிறுத்திக்க. நான் ஒரு தடவை கூட உன்னை ஷோகியில தோக்கடிச்சது இல்ல. அன்னைக்கு ராஜாவை பத்தி பேசினமே அது ஞாபகத்துல இருக்கான்னு சொல்லி கேட்பாரு. இந்த ஒரு சீனை நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். லீவ் ஷினோபியை மட்டும் ஷோகி பீசஸா நான் கன்சிடர் பண்ற மாதிரி இருந்தா ஷிகமாரு உன்னை நான் குதிரைன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு இருப்பாரு ஆசுமா. அப்பனா நீங்க என்ன பீஸா இருப்பீங்கன்னு சொல்லி ஷிகமாரு கேட்கவும், நான் ஒண்ணுமே இல்ல, நான் இதான் அப்படின்னு சொல்லிட்டு தியாகம் பண்ற ஒரு பீஸா வச்சிருப்பாரு. வேணும்னே எதிரிகையால வெட்டுப்படக்கூடிய ஒரு பீஸா. தியாகம் பண்ற பீஸான்னு சொல்லிட்டு வெட்டி இருப்பான் ஷிகமாரு. ஆசுமா ராஜா யாருன்னு சொல்லி கேட்டிருப்பாரு. ஒக்காகே தானே அப்படின்னு ஷிகமாரு சொல்லியிருப்பான். இப்ப வரைக்குமே நானும் இதை தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அது விஷயம் இல்ல அப்படின்பாரு. அப்பனா யாருன்னு சொல்லி ஷிகமாரு கேட்டிருப்பான். நேரம் வரும்போது நீயே புரிஞ்சுக்குவ அப்படின்னு இருப்பாரு. ஷிகமாரு அந்த விஷயத்தை திங்க் பண்ணி முடிச்சிருப்பான். இப்ப அந்த ராஜா யாருங்கிறத நான் உனக்கு சொல்றேன், உன் காதை கொடு அப்படின்னு ஆசுமா சொல்லவும் ஷிகமாரு பக்கத்துல போவான். அந்த சீக்ரெட் என்னங்கிறத இங்க சொல்ல மாட்டாங்க. ஷிகமாரு ஷாக் ஆயிட்டு இதனாலதான் அப்படி பண்ணீங்களான்னு கேட்க வரும்போது, இங்க பாரு ஷிகமாரு, ரீசெண்டா நான் ஸ்மோக் பண்றதை விட்டுட்டேன், நான் கடைசியை ஸ்மோக் பண்ணிக்கிறேனே, என்னோட கடைசி சிகரெட் என் பவுச்ல தான் இருக்கு, எடுத்தரே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஷிகமாரு சிகரெட்டை வச்சு பத்த வைப்பான். ஷிகமாரு சோஜி ஈனோ 3 பேருமே டீம் ஆசுமாக்கு போனப்ப ஆசுமா சிகரெட்டை பத்த வைக்கவும் 3 பேருமே இரும்பி இருப்பாங்க. ஆசுமா சாரி கேட்டுட்டு, நான் தான் ஆசுமா சரட்டோபி, டீம் 10 இன்னையில இருந்து லீட் பண்ண போறவன், வார்னிங் கொடுத்துறேன், நான் ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டான ஆளுன்னு சொல்லியிருப்பாரு. 3 பேர்த்தோட கண்ணிலுமே தண்ணி வந்திருக்கும். ஸ்ட்ரிக்டா இருப்பேன்னு தானே சொன்னா அதுக்கே ஏன்டா இப்படி அழுகுறீங்கன்னு சொல்லி கேட்பாரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த புகை அப்படின்னு இருப்பா ஷிகமாரு. 3 பேருமே கதறி அழுவாங்க. சோஜி ஆசுமா வந்து இவனுக்கு பார்பிக்யூக்கு கூட்டிட்டு போய் ஏகப்பட்ட மீட் வாங்கி கொடுத்திருப்பாரு ட்ரீட்ங்கிற பேர்ல. இன்ஃபேக்ட் இவர் டயட் எடுத்துக்க அப்படின்னு சொன்னாலும் சோஜிக்கு வாங்கி கொடுக்கறதுல எந்த ஒரு குறையுமே வச்சிருக்க மாட்டாரு. சாப்பிட்றப்ப கூட பொறுமையா சாப்பிடுன்னு சொல்லியிருப்பாரு. கிட்டத்தட்ட 3000 ரியூ ஆக போகுது அப்படின்மா ஷிகமாரு. நான் இவன் மேல இருக்க அக்கறையில தான் சொன்னேன், அவ்வளவு மோசமான ஆள்லாம் நான் கிடையாது, இப்படியே போச்சுன்னா குண்டாயிருவான்னு சொல்ல வரும்போது ஷிகமாரு வாய் பொத்திடுவான். ஃபேட்டுங்க வார்த்தையில ஃபர்ஸ்ட் 2 வார்த்தை ஏன்னா ஃபேவ சொல்லியிருப்பாரு. என்னவோ ஃபேனு சொல்ல வந்தாருன்னு ஷிகமாரு கிட்ட சோஜி கேட்கவும், இங்க ஃபேமஸா இருக்க டீலக்ஸ் ஃபுட் வேணா வாங்கிக்கலாம்னு சொல்லி இருக்காரு அப்படின்னு ஷிகமாரு சொல்லவும் செம்ம எக்ஸைட் ஆயிட்டு ஆசுமா கிட்ட நான் வாங்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் பண்ணிட்டு உடனே ஆர்டர் சொல்லிடுவான். ஆசுமா பர்ஸை செக் பண்ணுவாரு. வயித்தை ஃபுல்லா நிரப்பிட்டு போயிருப்பான் சோஜி. ஆசுமா கிட்ட காசு இல்லாம அந்த கடைக்காரர் கிட்ட கெஞ்சிட்டு இருந்திருப்பாரு. அந்த விஷயத்தெல்லாம் ஃபிளாஷ் பண்ணி காட்டுவாங்க. இதுக்கப்புறமா ஈனோ அவளோட ஃப்ளவர் ஷாப்புக்கு ஆசுமா ஃப்ளவர் வாங்கிட்டு நிக்கிறப்ப இது யாருக்குன்னு சொல்லி கேட்டிருப்பா. தனிப்பட்ட ஆளுக்குன்னு இல்ல அப்படின்ட்டு ஓடி இருப்பாரு. கொரோனா சென்சேக்கு ஹாய் சொன்னு சொல்லிருங்கவும் ஆசுமா இவளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்ட்டு ரொம்ப வெக்கப்பட்டிருப்பாரு. அந்த விஷயத்தையும் ஃபிளாஷ் பண்ணி காட்டுவாங்க. இதுக்கப்புறமா ஷிகமாரு யோசிப்பான். ஃபர்ஸ்ட் ஷோகி விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சிருப்பாங்களே அந்த டைம்ல இருந்து ஷோகி அது தலைவலி தான் அப்படின்பா ஷிகமாரு. இங்க பாரு, இந்த ஷோகியை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க பீசஸோட தனிப்பட்ட திறன்களை யூஸ் பண்ணி ஏகப்பட்ட சிச்சுவேஷன்ஸை கிரியேட் பண்ணலாம். உன்ன மாதிரி ஆளுக்கு இந்த கேம் தான் பர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கைட் டு ஷோகி அப்படிங்கிற புக்கை ஆசுமா ஷிகமாருக்கு கொடுத்திருப்பாரு. இந்த புக்ல அதோட ரூல்ஸ் இருக்கு, மிச்சம்லாம் நீ எப்படி விளையாட போறீங்கிறதுல தான் இருக்கு அப்படின்னு இருப்பாரு. ஷிகமாரு கடுப்பா இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் கொடுங்கன்ட்டு படிச்சிருப்பான். ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே ஆசுமாவை தோக்கடிச்சிருப்பான். நீங்க இவ்வளவு ஈஸியா விளையாடணும்னு அவசியம் இல்லை அப்படின்றப்பா ஷிகமாரு. இதுக்கப்புறமா ஷிகமாரு மட்டுமே லீஃப்ல சுனினா இருப்பான் இல்லையா, அந்த ஒரு விஷயத்த ஒரு ஜொனின் டீம் லீடரா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி இருந்திருப்பாரு. ஈனோ சோஜி நீங்களுமே ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இருப்பாரு. இந்த விஷயங்களை எல்லாம் ஃபிளாஷ் பண்ணி காட்டுவாங்க. இதுக்கப்புறமா இவங்களோட டீம்ல மொத்தம் 3 பேருமே சுனின் ஆனதுக்கு அப்புறமா ஆசுமா அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு கம்மல் வாங்கி வச்சிருப்பாரு. 3 பேத்தையுமே அப்ரிஷியேட் பண்ணிட்டு போன தடவை ஷிகமாரு சுனின் ஆனா, இந்த தடவை மொத்த டீமுமே சுனின் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நானும் உங்களுக்கு இன்சார்ஜ்லாம் கிடையாது, இதுக்கப்புறமா உங்களுக்குன்னு தனிப்பட்ட அந்த புது டீமுக்கான கேப்டனா இருப்பீங்க, இந்த கம்மல்லாம் உங்களோட வெற்றியை பாராட்டுற விதமா இது நான் உங்களுக்கு கொடுக்குற பரிசு, டீம் 10ல நீங்க மெம்பர்ஸ்ங்கிறத மட்டும் எப்பவுமே மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. அந்த விஷயத்தையும் காட்டுவாங்க. ஆசுமா வாயில இருந்த சிகரெட் மொத்தமா முடிஞ்சு கீழே விழுகும். ஷிகமாரு கையில வச்சிருக்க ஆசுமாவோட லைட்டர்ல இருந்து வர நெருப்பு அணைஞ்சிரும். அவரோட உயிரும் போயிருக்கும்.
ஆசுமா இறந்த சோகம் அங்க இருந்து வானத்தையும் அழுக வச்சிரும். ராய்டோ இவரு உண்மையான ஷினோபியே இறந்திருக்காரு அப்படின்பாரு. ஷிகமாரு எந்திரிச்சு யாருமே இல்லாத பக்கமா போய் நின்று அழுக ஆரம்பிச்சிருவான். இன்னுமே எனக்கு சிகரெட்டை கண்டா வெறுப்பாதான் இருக்கு அப்படின்பா. அந்த சிகரெட் மேல ஒரு துளி தண்ணி பட்டு அது மொத்தமா அணைஞ்சிரும். பல்ல கடிச்சிட்டு அந்த லைட்டரை இறுக்கி பிடிப்பான். இன்னுமே அந்த சிகரெட்ல இருந்து வரப்போக அவனோட கண்ணை அஃபெக்ட் பண்றதா சொல்லுவான். அழுகிறத மறைக்கிறக்காக ஷிகமாரு இப்படி சொல்லுவான். இதுக்கப்புறமா கோனஹால தேர்ட் ஹோகாகேயோட ஸ்டோன் ஃபேஸையும் குரனாய் சென்சேவையும் காட்டுவாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சேட் நியூஸ்ங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ.